எங்களுக்கு தெரியாது. அப்போ அவர் கேட்குறாரு, ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளோ நாள் நடக்கக்கூடாதுன்னா 6 மாதம் வரைக்கும் நீங்கள் நடக்க முடியாது. 6 மாதம் வரைக்கும் அதை பத்திரமா பாதுகாடும். அவ்வளோதான். அந்த டாக்டர் சொல்ல 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 பாஸ்டருடைய முகம் வித்தியாசமாக மாறுது. பாஸ்டருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை வளர்த்தணும். அந்த பிள்ளைகள் எல்லாமே சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. கடைசி பிள்ளை பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குளம். அப்படியே பாஸ்டருடைய கண்ணெல்லாம் அப்படியே நிறையுது. எனக்கும் எதுவுமே சொல்ல முடியல, என்னென்னமோ சொல்றாங்க. அப்படியே ரொம்ப துக்கத்தோடு இருக்கும்போது பாஸ்டர் சொன்னார், நீ கொஞ்ச நேரம் வெளியே இருங்க பென்ஸ், நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி, பாஸ்டர் ரொம்ப வருத்தப்படுறாரு, ஏதோ அவர் ஜெபம் பண்ண தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியே இருந்தோம். நாங்கள் எல்லாரும் சபையாரா சேர்ந்து ஜெபம் பண்றோம். பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. திடீரென்று அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவரை இன்னும் திரும்பி எப்படி ஊழியம் செய்வோம், எப்படி அந்த ஊழியத்தை நடத்துவோம், எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டது மாதிரி இருக்கு. அந்த சர்ச்சே கண்ணீர் விடுது. பாஸ்டர், ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப துக்கத்தில் இருக்கிறோம். ஆனால் திடீரென்று ஒரு 6-7 நாட்கள் இருக்கும். முடிஞ்ச உடனே அந்த டாக்டர் திரும்ப ஒரு டைம் டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா? சார், அன்னைக்கு செக் பண்ணும்போது அப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போ அப்படியே மாறிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகும். நீங்கள் கொஞ்சம் இந்த மாத்திரையை மட்டும் சாப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாருங்க, 2003 இன்னைக்கு 2026, இத்தனை இயர் அந்த இடத்துல அந்த தேவ மனுஷன் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. என் கண்ணுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அவர் போக வேண்டிய தூரம் சின்ன தூரம் அல்ல, அவர் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். மகனே, உன் மனசை விட்டுறாத. வாலிப தம்பி, உன் மனசை விட்டுறாத. வாலிப தங்கச்சி, உனக்கு மனசை விட்டுறாத. பரிசுத்தவான்களுக்கு வராத பிரச்சனை உனக்கு வரல. நீதிமான்களுக்கு வராத பிரச்சனை உனக்கு வரல. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வராத பிரச்சனை உனக்கு வரல. இதுவரையிலும் யாரும் கடக்க முடியாத பாதையெல்லாம் நீ கடக்கல. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அந்த பாதையை கடந்திருக்காங்க. நமக்கு முன்னாடி நடந்த பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேருக்கு இதைவிட பெரிய பெரிய சூழ்நிலைகள் வந்த போதிலும் அவங்க மனசு சோர்ந்து போகவே இல்லை. அவர்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. நாம் போக வேண்டிய தூரம் சின்ன தூரம் இல்ல, நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்றைக்கு வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிரதர் சிஸ்டர், உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய தூரம் இன்னும் வெகு தூரம். ஆண்டவர் வெகு தூரம் உன்னை பிரயாணம் பண்ண கொண்டு போக போகிறார். நீ வெகு தூரத்திற்கு சாட்சியாய் மாற போகிறீர்கள். உங்களுடைய சின்ன தூரம் அல்ல, கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிற பாதை. நீங்கள் நடக்கிற இடமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். நீ கால் மிதிக்கிற இடம் கர்த்தருக்கு சொந்தமாகும். நீ கால் எடுத்து வைக்கிற அந்த காரியம் நடக்கும்.